Good morning, students. This is Shanti from DHSS, Computer Science teacher. Today we are going to see Chapter 1, Introduction to Computers. So, computer is the order of the day. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கம்ப்யூட்டர் இல்லாமல் இன்றைக்கி எந்த ஃபீல்டுமே இல்லை. ஸோ எல்லா ஃபீல்ட்லேயும் கம்ப்யூட்டர்ஸ் வந்துருச்சு. அண்ட் கம்ப்யூட்டர் ஒரு ரெவல்யூஷனே க்ரியேட் பண்ணியிருக்கு நம்ம லைஃப்பில் இப்போது, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அக்யூரசி அண்ட் ஸ்பீட் ஆஃப் பர்ஃபார்மிங் அ ஜாப். அண்ட் இந்த வேர்ல்டே பேப்பர்லெஸ் வேர்ல்டாக கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த கம்ப்யூட்டரை பற்றி ஃபர்ஸ்ட் லெசனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜெனரேஷன்ஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த லெசனில் என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன், ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், data and information, computer definition and components of computer. Okay, shall we start? So first, as we know, computers இன்னைக்கு எல்லா ஃபீல்ட்லேயும் அப்ளை ஆயிருக்கு. அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் த ஃபீல்டு. ஸோ ரைட் ஃப்ரம் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷனில் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், கம்ப்யூட்டர் பற்றி தான் படிச்சுட்ருக்கோம். கம்ப்யூட்டர் மூலயமா தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ everything is through computer. And research ஃபீல்டில் மெயினாக சயின்டிஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஈஸியாக சிம்பிளாக அது கேல்குலேட் பண்ணிடும். தென் ட்ராவல் அண்ட் டூரிசம், ஆஸ் யூ நோ, we can book ஆன்லைன் டிக்கெட்ஸ், ரைட்? ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு போய் க்யூலெலாம் நிற்க வேண்டாம், ஈஸியாக டிக்கெட் புக் பண்ணிடலாம். வெதர் ஃபோர்காஸ்டிங், ஸோ வெதர் ஃபோர்காஸ்டிங், டெய்லி வெதர் அப்போல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் nowadays it has been digitized, so it is very easy to forecast. And social networking is nothing but நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா. ஸோ இதெல்லாம் தான் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ். நம்ம எல்லாருமே இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், கரெக்ட்? அதை மாதிரி தான் காமர்ஸ். ஸோ இன்றைக்கி காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எதில் பண்ணுறோம், ஃபுல்லாக ஆன்லைன் ஷாப்பிங்கில் தான் பண்ணுறோம். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் ஹஸ் பிகம் த ஆர்டர் ஆஃப் த டே. ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. கம்ப்யூட்டரில் வீட்டில் உட்காந்துட்டு நினச்ச டைமில் யூ கேன் ஆர்டர் எனிதிங். ஸோ காமர்ஸ்க்கு கம்ப்யூட்டர் இன்றைக்கி வழிவகுத்துருக்கு. ட்ரெடிஷ்னல் காமர்ஸ்லேருந்து இப்போ காமர்ஸ்க்கு மாறி இருக்கு. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் இந்த ஃபீல்டில் மட்டும் இல்லை, இப்போ இருக்க எல்லா ஃபீல்ட்லேயும் கம்ப்யூட்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த கம்ப்யூட்டரை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to see about the generation of computers. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்குற கம்ப்யூட்டர் முதல்ல அப்படி இல்லை. நீங்கள் இப்போ பார்க்குறது வேறு, அதை க்ரியேட் பண்ணும்போது அது இருந்தது வேறு. ஓகே, ஸோ அதனால தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாருன்னு தெரியுமா? சார்லஸ் பேபேஜ். ஹீ இஸ் கன்சிடர்ட் அஸ் தி ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். பட் அவர் இன்றைக்கி இருக்க கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கல. ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிச்சது அனாலிட்டிக்கல் என்ஜின்ற ஒரு மெஷினை கண்டுபிடிச்சார் 1837. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு, ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக டெவலப் ஆகி இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ அந்த ஜென்ரேஷன் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜென்ரேஷன்ஸ், இப்போ நம்ம அந்த கம்ப்யூட்டர் உருவாகின அந்த ஜென்ரேஷனை மொத்தமாக 6ஆக டிவைட் பண்ணலாம். 6 ஜெனரேஷன்ஸ் ஆர் தேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் 1942 to 1955 ஆரம்பிச்சது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வேக்கம் டியூப் கண்டுபிடிச்சாங்க. அந்த வேக்கம் டியூப் எப்படி இருக்குன்னா, இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ தட் இஸ் யோர் வேக்கம் டியூப். ஸோ இட் வில் பி இன் பிக் சைஸ். அதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் அது ரொம்ப எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணும். அதே நேரத்தில் ரொம்ப அந்த எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுறனால ஓவர் ஹீட் ஆகிட்டா என்ன ஆகிடும், மெஷின் சீக்கிரம் ரிப்பேர் ஆகிடும். அண்ட் மோரோவர் அதில் என்ன ட்ராபேக்னா, மெஷின் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் அதெல்லாம் கிடையாது, அதுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அந்த மெஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் யூஸ் பண்ண முடிஞ்சுது. தீஸ் ஆர் த ட்ராபேக்ஸ் ஆஃப் வேக்கம் டியூப்ஸ். ஸோ அதனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது அன்னைக்கு இருந்த கம்ப்யூட்டர்ஸ். ஏன்னா அதோட சைஸும் பெருசு, பவரும் ஜாஸ்தி யூஸ் பண்ணது, அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி இருந்தது தான் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து ENIAC, EDVAC, UNIVAC 1 இதெல்லாம் தான் என்னது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, இந்த ட்ராபேக்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணி தான் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ 1955 to 1964 இந்த செகண்ட் ஜென்ரேஷனை பிரிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க என்ன உருவாக்குனாங்கன்னா, வேக்கம் டியூபுக்கு பதிலாக டிரான்சிஸ்டர்ஸ் உருவாக்குனாங்க.
ஸோ டிரான்சிஸ்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில, அந்த பிக்சரில் இருக்குது பாருங்கள், ஒரு சின்ன டிவைஸ். ஸோ இந்த டிவைஸ் வேக்கம் டியூபை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் வெரி ஸ்மால் அண்ட் ஹீட் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு, பிகாஸ் லெஸ் பவர் தான் அது யூஸ் பண்ணுச்சு. அதனால் ஹீட் ரொம்ப கம்மியாக இருந்தனால கம்பேர் டு வேக்கம் டியூப் இட் வாஸ் பெட்டர். அதில் இன்புட் எப்படி கொடுப்பாங்கன்னா, பஞ்சுடு கார்ட்ஸ், அந்த கார்ட்ஸில் பஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி இன்புட் கொடுப்பாங்க. அண்ட் இது மெஷின் லாங்குவேஜும் யூஸ் பண்ணுச்சு, அசம்பிளி லாங்குவேஜ்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, அதையும் யூஸ் பண்ணுச்சு, ரெண்டுமே யூஸ் பண்ணுச்சு. ஸோ கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வேக்கம் டியூப், செகண்ட் ஜென்ரேஷன் வாஸ் குவைட் பெட்டர். ஸோ அதில் உருவானது தான் ஐபிஎம் 1401, இதெல்லாம் சீரீஸ் நம்பர். IBM 1620, யூனிவேக் 1108. ஐபிஎம்னா தெரியும் இல்லையா, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மெஷின், அந்த கம்பெனியோடது. ஓகே, அந்த கம்பெனிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த although it is better from first generation, though it has many drawbacks. ஏன்னா அதால் அசம்பிளி லாங்குவேஜ், மெஷின் லாங்குவேஜ் மனுஷங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம், ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது கஷ்டம், அண்ட் அது ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு ட்ராபேக் இருந்தனால நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அடுத்து ரிசர்ச் பண்ணி எப்படி இதை இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு கண்டுபிடிச்சது தான் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். இட் கம்ஸ் அண்டர் தேர்ட் ஜெனரேஷன். ஸோ தேர்ட் ஜெனரேஷன் 1964 1975 வரை இருந்தது. ஓகே, ஸோ இந்த பீரியடில் தான் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ்னு சொல்லுவோம். இன்றைக்கி இருக்கிற இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு முன்னோடின்னு சொல்லலாம், ப்ரெடிசஸர்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிது. த கம்ப்யூட்டர் பிகம் ஸ்மாலர், ஃபாஸ்டர் அண்ட் மோர் ரிலையபிள். ரொம்ப டேட்டாஸ் எல்லாம் ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக இருந்தது. அண்ட் ஆல்சோ இட் கன்சியூம் ஒன்லி லெஸ் பவர். ஸோ பவர் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுச்சு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக மெஷின் நல்ல லாங் லைஃப் வந்தது. அண்ட் மோரோவர் நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஜென்ரேஷன்ஸில் என்ன பார்த்தோம், மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். பட் இந்த தேர்ட் ஜெனரேஷனில் ஹை லெவல் லாங்குவேஜஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹை லெவல் லாங்குவேஜஸ் இஸ் நத்திங் பட் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து நிறைய கோபால், ஃபோர்ட்ரான் அந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் வந்திருந்தது. இப்போ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல C++, ஜாவா, ஸோ இதெல்லாம் ஹை லெவல் லாங்குவேஜஸ்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஓகே, ஸோ கம்பேர்ட் டு போத் first generation and second generation, this generation was very very better. ஸோ ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஈஸியாக இருந்தால் தான் எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா, ஸோ எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் IBM 360 சீரீஸ், Honeywell 6000 சீரீஸ். இதெல்லாம் தேர்ட் ஜென்ரேஷனோட கம்ப்யூட்டர் மாடல்ஸ். ஓகே, ஸோ ஈவன் தோ இட் இஸ் ஸ்மாலர், ஃபாஸ்டர், பட் நம்ம தேவைகள் ஜாஸ்தியாச்சு, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களோட தேவைகள் ஜாஸ்தியாச்சு. இப்போ ரிசர்ச்சுக்கெல்லாம் இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் மெஷின்ஸாக வேணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும், அக்யூரேட்டாக ரிசல்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய தேவைகள் இன்க்ரீஸ் ஆக ஸோ அந்த ரிசர்ச் இன்னும் கண்டினியூ ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போச்சு. அதுதான் ஃபோர்த் ஜென்ரேஷன். அந்த ஃபோர்த் ஜென்ரேஷனில் 1975 to 1980 உருவாச்சு. அதில் தான் மைக்ரோ ப்ராசஸர் கண்டுபிடிச்சாங்க. இட் இஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். தேர்ட் ஜென்ரேஷனில் கண்டுபிடிச்ச இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டே கொஞ்சம் பெரிய சைஸில் நிறைய ஒரு 1000 இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டை ஒன்றா சேர்த்தா ஒரு மைக்ரோ ப்ராசஸர். ஸோ அப்போ அதோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டே ஸ்பீடு, அதை மாதிரி ஒரு 1000 இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டை கம்பைன் பண்ணி ஒரு சின்ன மைக்ரோ ப்ராசஸரை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டரோட வளர்ச்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த சிப் பார்த்தீங்களா, ஒரு சிப்பு மாதிரி இருக்குது, குட்டி சிப்பு மாதிரி இருக்குது. அப்போ அதோட சைஸ் என்ன, அப்போ கம்ப்யூட்டரோட சைஸ் இன்னும் மினிமைஸ் பண்ணிட்டாங்க, ஸ்மாலர் அண்ட் ஃபாஸ்டர். ஸோ ரொம்ப ஸ்மாலாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் அப்போ தான் IBM அண்ட் ஆப்பிள் கம்பெனிலாம் டெவலப் ஆச்சு. மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. போர்ட்டபிள்னா என்னது, கேரிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், தட் இஸ் நத்திங் பட் லேப்டாப். ஸோ லேப்டாப்லாம் அப்போ தான் வர ஆரம்பிச்சிது. ஒன்ஸ் மைக்ரோ ப்ராசஸர் வந்த உடனே சைஸ் சின்னதாக்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லேப்டாப் எல்லாம் வர ஆரம்பிச்சிது. ஓகே, ஸோ ஈவன் தோ த ஃபோர்த் ஜென்ரேஷன் இஸ் வெரி வெரி ஸ்பீட், பட் நம்மளோட தேவைகள் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆக ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கண்டுபிடிச்சாங்க. That is fifth generation. ஸோ 1980 ஸ்டார்ட் ஆச்சு. 80 ஸ்டார்ட் ஆகிட்டு டில் டேட், இன்னைக்கு டேட் வரையும் இருக்கிறது பேர் ஃபிஃப்த் ஜெனரேஷன். அதில் யூஸ் பண்ணதுன்னா அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன், இன் ஷார்ட் ULSI அப்படின்னு சொல்லுவோம். சரியா,
இதே நத்திங் பட் மைக்ரோ ப்ராசஸரை ஒரு 1000 மைக்ரோ ப்ராசஸரை ஒன்றா சேர்த்தா யூஎல்எஸ்ஐ அவ்வளோதான். ஸோ அப்போ அதோட அவ்வளோ ஸ்பீடு இதில் இருக்கும். ஸோ இவ்வளோ ஸ்பீட் நம்மளுக்கு ஏன் தேவைப்படுது? பிகாஸ் இன்றைக்கி நம்ம எவ்வளோ விஷயத்துக்கு அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ரொபோட்டிக்ஸ் இருக்குது, கரெக்டாக? ஸோ பேரலல் ப்ராசஸிங், ஒரே நேரத்தில் நம்ம பல வேலைகளை செய்கிறோம். ஒரு சிஸ்டமை யூஸ் பண்ணி ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்கிறோம். ஸோ அதோட சைஸ் ரொம்ப குட்டியாக வேணுன்றோம். ஸோ மினிமைஸ்டு வெர்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் தான் நம்ம இப்போ மொபைல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி ரொம்ப குட்டியாக தேவைப்படுது. அண்ட் இமேஜஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப கிளாரிட்டியாக வேணும்னு எதிர்பார்க்குறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னது? ஸோ செயற்கை அறிவு, அதுவே செய்கிற லெவலுக்கு வேணும்னு எதிர்பார்க்குறோம். இவ்வளோ தேவைகள், நம்ம தேவைகள் இன்க்ரீஸ் ஆக ஆக அதுக்கு ஏற்றாப்புல இந்த ரிசர்ச் போய்கிட்டே இருக்குது. ஓகே, அதில் வந்தது தான் இந்த யூஎல்எஸ்ஐ. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? நிறைய ஒரு சிஸ்டமை நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட கெப்பாசிட்டி அவ்வளோ இருக்கனால தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. ஓகே, இதே தான் இதுக்கு அடுத்து. இப்போ இது வரைக்கும் டில் டேட் we are in 5th generation, but in future what will be the future அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is 6th generation. ஓகே, ஸோ அப்போ 6th generationல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி parallel and distributed computing is nothing but சிஸ்டம் எங்கேயோ இருக்கும், எங்கேயோ ஒரு ஃபாரினில் இருக்க சிஸ்டமை நீங்கள் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். அண்ட் சைஸ் சொல்லவே வேண்டாம், ஸ்மார்ட்டர், ரொம்ப ஸ்மாலாக, ஃபாஸ்ட்டாக, ஸ்மார்ட்டராக இருக்கும். அண்ட் அது வந்ததுக்கப்புறம் 6th ஜென்ரேஷனில் என்ன டெவலப் பண்ணிவிடுவோம்? ஃபுல்லாக ரொபோட்டிக்ஸ் வந்துடும். ஸோ ஏன்னா அவ்வளோ சின்ன சைஸ் இருக்க போகுது. தென் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வந்துடும். இப்போ நாம் பேசுகிற மாதிரி அந்த நம்ம பேசுகிறத ரெகக்னைஸ் பண்ணும், அதுவே லாங்குவேஜை புரிஞ்சிக்கும். அந்த லெவலுக்கு இனிமேல் அடுத்த வர ஜென்ரேஷன்ஸில் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆல்ரெடி இட்ஸ் இன் ப்ராசஸ். அண்ட் ஸ்டில் ஏன் வாய்ஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, நம்ம கார்ட்டோனா இருக்கு இல்லையா? ஸோ அந்த கார்ட்டோனா யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் வாய்ஸ் ரெகக்னிஷன் இன்றைக்கே இப்போயே வந்துருச்சு. இன்னும் ஃப்யூச்சரில் போக போக அப்போ எந்த லெவலுக்கு போகும் அப்படின்றது நம்மளால் யூகிக்க முடியுது இல்லையா? ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்குற கம்ப்யூட்டர்ஸ் இத்தனை ஜெனரேஷனை கடந்து வந்தது தான். ஓகே, do you understand? Now we are going to see the next topic, data and information. ஏன் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ப்ராசஸ் பண்ணுது? டேட்டா உள்ளே வாங்குது, வாங்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணுது, ப்ராசஸ் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வெளியில் கொடுக்குது. அதோட ஃபங்க்ஷன் இப்படி தான். ஒரு கம்ப்யூட்டர் இப்படி தான் ஃபங்க்ஷன் பண்ணும். அப்போ நம்மளுக்கு டேட்டானா என்னன்னு தெரியணும், இன்ஃபர்மேஷன்னா என்னன்னு தெரியணும், கரெக்டா? அண்ட் ஒன் மோர் திங், கம்ப்யூட்டர்ன்ற வேர்டுக்கே மீனிங் கம்ப்யூட்னு அர்த்தம், விச் மீன்ஸ் டு கேல்குலேட். ஸோ கேல்குலேட்ன்ற வேர்டு, கம்ப்யூட்டர்ன்ற வேர்டை பேஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டர்ன்ற வேர்டை இதுக்கு வச்சாங்க. ஓகே, ஸோ அப்போ டேட்டா, வாட் இஸ் டேட்டா? Data is nothing but an unprocessed collection of raw facts. Unprocessed அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை ப்ராசஸே பண்ணலை, ராவாக இருக்குது. தட் இஸ் கால்ட் ஃபேக்ட். ஆனால் ஃபேக்ட் உண்மை. ஸோ உண்மை, ஆனால் அதை ப்ராசஸ் பண்ணலை, ராவாக இருக்குது. ஓகே, ஸோ அதை வச்சுட்டு டேட்டா வச்சுட்டு நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது. ஆனால் டேட்டா இஸ் வெரி எசென்ஷியல். ஃபார் எக்ஸாம்பிள் கவிதான்றது ஒரு நேம், அவ்வளோதான். ஸோ இதை வச்சு ஏதாவது நம்ம முடிவுக்கு வர முடியுமா? கன்க்ளூஷனுக்கு வர முடியுமா? முடியாது. ஸோ தட் இஸ் கால்ட் டேட்டா. தமிழில் தரவுன்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இந்த டேட்டா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, அங்கே நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குது இல்லையா, நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கல்ல, தட் இஸ் ஆல் கால்ட் டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சிஸ்டம்க்கு இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ அப்புறம் சிஸ்டம் என்ன பண்ணுது? ப்ராசஸ் பண்ணுது. ஸோ ப்ராசஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு வெளியில் என்ன கொடுக்குது? இன்ஃபர்மேஷனாக கொடுக்குது. நீங்கள் கொடுத்த ரா டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கொடுக்குது. இன்ஃபர்மேஷன்னா என்னது? கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் விச் கன்க்ளூஷன்ஸ் மே பி ட்ரான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஃபர்மேஷன்னா ஃபேக்ட், உண்மையான ஃபேக்ட், அதான் ரா டேட்டாவில் இருந்து ஒரு கன்க்ளூஷனை உங்களுக்கு கொடுக்கும். தட் இஸ் கால் இன்ஃபர்மேஷன். எக்ஸாம்பிள், Kavita is 16 years old. So இப்போ இது என்னது? It gives a meaning, it gives a conclusion. Kavita is 16 years old. வெறும் கவிதான்றது டேட்டா, பட் கவிதா is 16 years oldன்றது இன்ஃபர்மேஷன். Now can you understand? ஸோ டேட்டாவை உள்ளே கொடுத்து ப்ராசஸ் பண்ணி நம்ம இப்படி தான் அவுட்புட் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கும் கம்ப்யூட்டர்ஸ். Do you understand what is data and information? Okay, this is the basic. And
Now we are moving on to definition of computer. So அப்போ கம்ப்யூட்டர்னா என்ன first? It is an electronic device. So electronic na why? It is using electricity. That is why it is called as electronic device that takes raw data. Raw data na என்னது? அந்த டேட்டா வச்சு எந்த முடிவுக்கும் வர முடியாது. That is raw data. As an input வாங்கிக்குது யார்கிட்ட இருந்து? From the user. And process it. அதை ப்ராசஸ் பண்ணுது. உள்ள டேட்டாவை வாங்கிட்டு ப்ராசஸ் பண்ணுது under the control of a set of instructions. ஸோ எப்படி ப்ராசஸ் பண்ணோம்? உள்ள certain instructions இருக்கணும் இல்லையா? கால்டு ப்ரோக்ராம்னு உள்ள இருக்கும் ஓஎஸில். அதை பேஸ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணி முடித்த பிறகு இட் ப்ரொடியூசஸ் எ ரிசல்ட். அந்த ரிசல்ட் ஆர் அவுட்புட் தான் இன்ஃபர்மேஷன். ஓகே, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அண்ட் சேவ்ஸ் இட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். உங்களுக்கு அவுட்புட் மட்டும் காட்டாது, அதை என்ன பண்ணும்? ஃபியூச்சர் யூஸ்க்கு சேவ் பண்ணியும் வைக்கும். திஸ் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ இதில் எல்லா மீனிங்ஸும் வந்துருச்சு. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்ற மீனிங் வந்துருச்சு. ஓகே, ஸோ நவ் வி ஆர் மூவிங் ஆன் டு காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். சரி, இப்போ கம்ப்யூட்டர்னா என்னன்னு பார்த்துட்டோம். நவ் இப்போ அந்த கம்ப்யூட்டரில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது? ஃபர்ஸ்ட், கம்ப்யூட்டர் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். நல்லா மனசில் வச்சுக்கோங்க, ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர்னா என்னது? இட்ஸ் த ஃபிசிக்கல் காம்பனண்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஹார்ட்வேர்னா என்னது? ஃபிசிக்கல் காம்பனண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ ஃபிசிக்கல் காம்பனண்ட் அப்படின்னா என்னது? யூ கேன் டச் அண்ட் see the component. நீங்கள் தொட்டு உணர முடியக்கூடியதெல்லாம் ஃபிசிக்கல் காம்பனண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மானிட்டர்ஸ், கீபோர்ட்ஸ், இதெல்லாம் என்னது? ஹார்ட்வேர்ஸ். ஓகே, அப்போ சாஃப்ட்வேர்னா என்னது? சாஃப்ட்வேர் இஸ் நத்திங் பட் a set of programs or instructions. Software is nothing but a set of program or instructions. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யணுன்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்னது? சாஃப்ட்வேர். சரியா? இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் கம்ப்யூட்டர். ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் போத் டுகெதர், ரெண்டும் ஒன்றா ஃபங்க்ஷன் பண்ணாதான் ஒரு கம்ப்யூட்டர் வேலை செய்யும். ஓகே, சரி, இந்த வேலை செய்யும். ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இருந்துருச்சு. அப்போ உள்ள ப்ராசஸ்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணும்? அதுதான் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ உள்ள யூசர் இன்புட் கொடுக்குறாங்க, அதை சிஸ்டம் ப்ராசஸ் பண்ணுது, ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குது. இது ஒரு சைக்கிள். ஓகே, இப்போ புரிஞ்சுதா? ஸோ ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டும் இருக்கணும் ஒரு சிஸ்டம் கரெக்டாக வேலை செய்கிறதுக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ now you are going to see a picture. This is components of a computer. ஒரு கம்ப்யூட்டரில் என்னென்ன பேசிக் காம்பனன்ட்ஸ்லான்றது காட்டியிருக்காங்க. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்களா? திஸ் இஸ் இன்புட் யூனிட். அந்த இன்புட் யூனிட்டில் உள்ள ஏரோ மார்க் போட்டிருக்காங்க, தெரியுதா? ஸோ இன்புட் யூனிட் மூலிமா, தட் இஸ் இன்புட் யூனிட்னா என்னது? கீபோர்ட் மவுஸ். இது மூலிமா யூசர் வந்து இன்புட் கொடுக்குறாங்க. இன்புட் கொடுத்தோடனே அது எங்கே போகுது? அந்த ஏரோ பாருங்கள், மெயின் மெமரிக்கு போகுது. ஸோ அந்த மெயின் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். எதுக்காக? ஸ்டோர் பண்ணாதானே அதை வச்சு ஒர்க் பண்ண முடியும். மெயின் மெமரியிலேருந்து இன்டர்னல் மெமரிக்கு போகும். இன்டர்னல் மெமரிக்கு போயிட்டு அங்கேருந்து ALU, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். ஸோ அங்கே தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பண்ணும். ஓகே, எல்லா கேல்குலேஷன்ஸ் எல்லாம் அந்த இடத்துல தான் நடக்கும். ஸோ அங்கே கேல்குலேஷன்ஸை முடிச்சுட்டு, அப்போது கேல்குலேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு, திருப்பி அதோட ரிசல்ட் அது எங்கே அனுப்பும்? திருப்பி இன்டர்னல் மெமரிக்கே அனுப்பும். அப்புறம் இன்டர்னல் மெமரியிலேருந்து மெயின் மெமரிக்கு வந்துடும். ஸோ இந்த மெயின் மெமரியிலேருந்து அவுட்புட் யூனிட்டுக்கு போகும். அவுட்புட் யூனிட்னா என்னது? நத்திங் பட் பிரிண்டர், மானிட்டர், இதெல்லாம் தான் அவுட்புட் யூனிட். ஓகே, ஸோ இதுக்கு அவுட்புட் வந்துடும். இது எல்லா ஆப்ரேஷனையும் கண்ட்ரோல் பண்ண கிரிட் லைன்ஸ் இருக்கு இல்லையா? தட் இஸ் கால் கண்ட்ரோல் யூனிட். ஸோ அந்த கண்ட்ரோல் யூனிட் தான் இது எல்லா ஆப்ரேஷனையும் கண்ட்ரோல் பண்ண போகுது. இப்படி தான் ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணுது, ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஸோ அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இஸ் இன்புட் யூனிட். ஸோ இன்புட் யூனிட் எதுக்கு யூஸ் ஆகுது? இன்புட் நம்ம கம்ப்யூட்டர் கொடுக்காம அது தானாக வேலை செய்ய முடியாது, கரெக்ட்? ஸோ யூசர் இன்புட்டை கொடுப்பாங்க. எது மூலயமா? கீபோர்ட் மவுஸ் மூலயமா கொடுப்பாங்க. அதை என்ன பண்ணியிருக்கோம்? மெயின் மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணிடும். ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் யூஸ்க்காக அது ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்காக ஸ்டோர் பண்ணும். ஸோ யூசர் என்ன
உள்ள ஃபீட் என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணா இருக்கலாம், உள்ள என்ன ஃபீட் பண்ணுறாங்களோ தட் இஸ் கால்ட் இன்புட் யூனிட். நெக்ஸ்ட் கம்ஸ் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU இதுதான் மேஜர் காம்பனன்ட், பிகாஸ் அதர்வைஸ் நோன் அஸ் பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ இதுதான் எல்லா வேலையும் பார்க்க போகுது. உள்ள ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த CPU தான் பண்ண போகுது. So it is going to control all the activities of memory, input, output unit எல்லாத்தையும் இதுதான் என்ன பண்ண போகுது, மானிட்டர் பண்ண போகுது. ஸோ அந்த சிபியூவை 3 காம்பனன்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் யூனிட். நம்ம அந்த பிக்சரில் கிரிட் லைன் பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் கால் கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட்னா என்னென்னா, ஆக்சுவலாக இப்போ நம்ம பிரெயின் ஒர்க் பண்ணுது இல்லையா, நம்மளும் ஒரு நம்ம கம்ப்யூட்டரை விட ஆக்சுவலாக பெட்டர். ஏன்னா நம்ம தான் கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஓகே, இட்ஸ் அன் இடியட் பாக்ஸ். யூசர் தட் இஸ் ஹியூமன் பீயிங்ஸ் தான் அதை உருவாக்குனதே. ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி ஒர்க் பண்ணுது, நம்மளுக்கு CPU எது, நம்ம பிரெயின். ஸோ நம்ம பிரெயின் என்ன பண்ணுது, நான் இப்போ பேசுகிறேன், கையாட்டிட்டு பேசுகிறேன், வாய் பேசுகிறேன்னா எப்படி பண்ணுறோம், அங்கே சிக்னல்ஸ் வந்து பிரெயின்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஹேண்ட் மூமெண்ட்டுக்கு, வாய் பேசுகிறதுக்கு, சவுண்டுக்கு. ஸோ எல்லாத்துக்கும் அங்கேருந்து சிக்னல்ஸ் வர 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 தான் நம்மளோட இந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுது. ஸோ அந்த சிக்னல்ஸ் தான் இந்த கண்ட்ரோல் யூனிட். அதை மாதிரி தான் இங்கே கம்ப்யூட்டரில் இந்த சிக்னல்ஸை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். இன்புட் யூனிட்டுக்கு சிக்னல் அனுப்பும். யூசர் இன்புட் கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க. தென் அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சிக்னல்ஸ் அனுப்பும், ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, அவுட்புட் கொடுக்கறதுக்கு. ஸோ எல்லா டோட்டல் கண்ட்ரோல் அப்படியே டோட்டல் கண்ட்ரோல் பண்ணும். நம்ம பிரெயின் எப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதோ, எப்படி ஆக்ஷன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுதோ, அந்த மாதிரி இந்த கண்ட்ரோல் யூனிட் ஹெல்ப் பண்ணும். Then the second unit is arithmetic and logic unit. So arithmetic and logic unit na enadhu, it is nothing but calculations. நம்ம இப்போ மேக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, addition, subtraction, multiplication, division இதெல்லாம் லாஜிக்கல் ஆப்ரேஷன், எக்ஸ்ட்ராவாக லாஜிக்கல் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணோம். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் சப்போஸ் A+B 5+3 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா உடனே இந்த இன்புட்டை கீபோர்டு வாங்கி எங்கே அனுப்போம், இந்த ALUக்கு தான் அனுப்பும். மெமரியில் போய் ஸ்டோர் ஆகி மெமரியிலேருந்து எங்கே போகும், ALU யூனிட்டுக்கு போகும். ஸோ அங்கே 5+3 = 8ன்னு ALU ஆட் பண்ணும். அடிஷன் ஃபங்க்ஷனை பண்ணிவிட்டு அந்த 8ன்ற ஆன்சரை திருப்பி மெயின் மெமரிக்கு அனுப்பிச்சிடும். அங்கே மெயின் மெமரியிலேருந்து மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. ஓகே, திஸ் இஸ் த ப்ராசஸ். ஸோ ஆல் தி கேல்குலேஷன்ஸ் வில் பி டன் ஒன்லி இன் arithmetic and logic unit. ஓகே, ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, arithmetic and logic unit அதே தான். ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லா லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் உங்களுக்கு ஃபியூச்சர் லெசன்ஸில் வரும், அப்போ பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நான் என்னன்னு சொல்லிடுறேன், அண்ட் ஆர் நாட் இதுதான் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி பண்ணுறது. ஸோ அதுவும் இந்த ALUவில் தான் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் as I already told you control unit. ஸோ இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஆகும், டேட்டா எங்கே போகணும் பிட்வீன் CPU, மெமரி, இன்புட் அவுட்புட் டிவைஸ், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண, டோட்டல் ஆப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் கண்ட்ரோல் யூனிட். நெக்ஸ்ட் இஸ் அவுட்புட் யூனிட். சரி, கண்ட்ரோல் பண்ணிடுச்சு, ப்ராசஸ் பண்ணிடுச்சு, இப்போ அவுட்புட் ரெடியாக இருக்குது. உடனே அது அவுட்புட்டை யூசருக்கு கொடுக்கணும் இல்லையா. இப்போ நீங்கள் 5+3 என்டர் பண்ணியிருக்கீங்க, 8ன்ற ஆன்சரை உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கே வரும், அவுட்புட் யூனிட்டுக்கு வரும். ஸோ இந்த அவுட்புட் யூனிட் இஸ் நத்திங் பட் ஹார்ட்வேர் காம்பனன்ட். மானிட்டர், பிரிண்டர், உங்களுக்கு எந்த ஃபார்மில் அவுட்புட் வேணுமோ அந்த ஃபார்மில் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். சரியா? ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஸோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ்? So is there any doubt? So in the basic components of computer is an important question, 5 mark question, repeated question. அதே மாதிரி தான் வேரியஸ் ஜெனரேஷன்ஸும் ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினும் தரோவாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகே, மெமரி யூனிட், ஒன் மோர் யூனிட் இஸ் தேர், மெமரி யூனிட். ஸோ இந்த மெமரி, லாஸ்ட் மெமரி யூனிட் அவுட்புட் எல்லாம் பண்ணிருச்சு. அங்கே உள்ள ஒரு மெயின் மெமரின்னு பார்த்தோம் இல்லையா, அது எதுக்கு, ஆக்சுவலி அந்த மெயின் மெமரி இஸ் ஆஃப் 2 types, பிரைமரி மெமரி அண்ட் செகண்டரி மெமரி. ஸோ அப்போ பிரைமரி மெமரினா எதுக்கு, இட் இஸ் யூஸ் டு டெம்பரரிலி ஸ்டோர் த ப்ரோக்ராம். டெம்பரரியாக தான் அங்கே ஸ்டோர் ஆகும், பெர்மனண்ட்டாக அங்கே இருக்காது. சப்போஸ் நீங்கள் கீபோர்டில்
5 + 3ன்னு கொடுக்குறீங்கன்னா அது போய் முதல்ல எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? ப்ரைமரி மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். ஆனால் எது வரைக்கும் ஸ்டோர் ஆகிருக்கும்? ஒன்று அந்த டேட்டாவை ALU கிட்ட அனுப்புகிற வரைக்கும் ஸ்டோர் ஆகும். இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண பிறகு, கம்ப்யூட்டரை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண பிறகு அந்த ப்ரைமரி மெமரியில் இருக்க எல்லா டேட்டாவும் போயிடும். That is why it is called as volatile memory. Primary memory is volatile in nature. Once you switch off the system, all the data will be gone. Okay? அப்போ பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இடம் வேணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துலாம். எக்ஸாம்பிள் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரேம்னு சொல்லுவோம். இன்றைக்கி எல்லாருக்குமே ரேம் தெரியும் இல்லையா? நம்ம ரேம் பொறுத்து தான் ஸ்பீடு, கரெக்டாக? ஏன்னா நம்ம நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எல்லா டேட்டாவும் அந்த ரேமில் தான் போய் ஸ்டோர் ஆகி ப்ராசஸ் பண்ணும். ஓகே, அதனால தான் இப்போ மொபைலில் கூட ரேம் ஸ்பீடை பொறுத்து தான் மொபைலே ஃபாஸ்ட்டாக இருக்கும், கரெக்டாக? அதை மாதிரி தான் சிஸ்டம்லேயும் ரேம் எவ்வளோ லார்ஜ் மெமரி இருக்குதோ அதுக்கேற்றாப்புல சிஸ்டம் ஸ்பீடாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் த செகண்டரி மெமரி. ஸோ இந்த செகண்டரி மெமரி ஏன் வந்துச்சுன்னா, ப்ரைமரி மெமரி என்ன ஆகும்னு நான் சொன்னேன், ஒன்ஸ் சிஸ்டம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண பிறகு எவ்ரிதிங் வில் கான், கரெக்ட்? அப்போ நம்மளுக்கு பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? That's why the secondary memory came into existence. It will permanently store the data. So it is non-volatile. Non-volatile என்னது? நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாலும் அந்த டேட்டா எரேஸ் ஆகாது, பெர்மனண்ட்டாக இருக்கும். That is why it is called as secondary memory and non-volatile. Okay, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஹார்ட் டிஸ்க், CD-ROM, DVD-ROM. உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் ஒரு படம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஹார்ட் டிஸ்கில் போட்டு வைப்பீங்க. ஹார்ட் டிஸ்கில் போட்டு வச்சா என்ன ஆகும்? அப்படியே பெர்மனண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குற வரையும் அதில் தானே ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்களாக எரேஸ் பண்ணாதான் எரேஸ் ஆகும். அதர்வைஸ் இட் வில் பி ஸ்டோர்டு தேர். ஓகே, தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் components of CPU. Are you clear with this? So that's all with this session. So these are the questions. In the questions எல்லா ஆன்சர்ஸும் இந்த வீடியோலே இருக்கு. So go and scroll and write the answers in the notebook, not in paper. Write in notebook. Okay, we'll be checking once the school reopens. Okay, thank you students. Thank you. Bye.